அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புளியோதரை மிக்ஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தனியா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. என்கிட்ட வெள்ளை உளுத்தம்பருப்பு இருந்தால் போடலாம். என்கிட்ட வெள்ளை உளுத்தம்பருப்பு இல்லை, அதனால் நான் கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், அரை ஸ்பூன் கொஞ்சமாக கடுகு போட்டால் போதும். கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. ரொம்ப தீய விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு இதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கலவையை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இது கூட ஒரு 4-5 மிளகாய் வத்தல். நான் ஒரு 2-3 காஷ்மீர் மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு தேவைப்பட்டால் அது போட்டுக்கலாம், இல்லைன்னா சாதா மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம மிளகாய் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், உங்கள்கிட்ட தூள் இருந்துச்சுன்னா தூள் போட்டுக்கலாம். தூள் இல்லைன்னா இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். என்கிட்ட தூள் இல்லை, அதனால் நான் கட்டி பெருங்காயம் போடுறேன். இது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இது நல்லா பொடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு ஏனத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் 200 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணேன், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண வேணாம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஏற்கனவே பொடியில் பெருங்காய கட்டி போட்டிருக்கோம். இப்போ இது கூட உங்களுக்கு வாசனை பத்தலைன்னா இது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கடலையை போட்டு ரொம்ப தீச்சிடாமல் பொன்னிறமாக எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 250 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு நல்லா நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அது நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது கூட நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. முதல்ல போட மறந்துட்டேன். இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரை மிக்ஸ் பார்த்தீங்களா, எப்படி சுண்டி செமையாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து சாப்பாட்டில் போட்டு அப்படி பரட்டிக்கிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வெளிநாட்டுக்கு ஒருத்தர் கேட்டாங்க, அவங்களுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கும் அனுப்பிடுவோம்.